நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தரக்கூடிய விஷயம் மெடிக்கல் விஷயம் இது வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் கேள்விப்படாத விஷயம் புரிகிற மாதிரி சொல்லி தரப்போகிறோம். ஓகேவா? நம்ம இரத்த குழாய் இருக்குள்ள இருதயத்தை கூட இரத்த குழாய், சும்மா எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு இந்த இரத்த குழாய்களுக்கு உள்பக்கத்து வரைக்கும் இந்த பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் என்ன தெரியுமா? மெடிக்கல் வேர்ட் அத்தீரோஸ்க்ளீரோசிஸ். இந்த பிளாக் ஓகேவா? இந்த பிளாக் எதனால ஒரு ஆளுக்கு வருது தெரியுமா? நம்ம ரத்தத்தில் உள்ள இன்சுலின் அளவு ஜாஸ்தியாக இருந்தால், நம்ம ரத்தத்தில் உள்ள இன்சுலின் அளவு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா என்ன வருது? இந்த அத்தீரோஸ்க்ளீரோசிஸுடைய பிளாக் வருது. அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். நான் அடிக்கடி சொல்லுவேன், இது கேள்விப்பட்டீங்களா? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம ஃபாஸ்டிங் இன்சுலின் நம்ம வறுமையத்தில் இன்சுலின் அளவு டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால இந்த இரத்த குழாய்க்கு உள்பக்கம் பாதிப்படைஞ்சு, இதுக்கு பேர் என்ன? அத்தீரோஸ்க்ளீரோசிஸ் பாதிப்படைஞ்சு நிறைய பேருக்கு இருதய மாரடைப்பு வருது, நிறைய பேருக்கு பக்கவாதம் கூட வருது. பக்கவாதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ எதனால வருது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அவ்வளோ ஆபத்தானது. புரிஞ்சுதா புரியலையா? ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும் அப்படின்னா ஒரு வழி தான் இருக்குது, ஒரே ஒரு வழி தான், பேலன்ஸ்டு டயட். அடிக்கடி சொல்லுவேன் இல்லை, பேலன்ஸ்டு டயட். இது சரி பண்ணணும்னு ஒரு வழி தான் இருக்குது, பேலன்ஸ்டு டயட். நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவில் உள்ள விகிதம், நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து, நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுள்ள விகிதம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி அத்தீரோஸ்க்ளீரோசிஸ் வர்றதை நம்ம மறைமுகமாக தடுக்க முடியும். அப்போ என்ன செய்யணும்? இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கணும்னு என்ன பண்ணணும்? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும். இது சரி பண்ணணும்னா மட்டும்தான், பண்ணணும்னா என்ன பண்ணணும்? பேலன்ஸ் டயட் மட்டும்தான், வேறு வழியே கிடையாது. விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. கரெக்டாக இல்லையா? இந்த தம்பிக்கு பாருங்க, 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன், 140லேருந்து 70 கிலோ. என்ன பண்ணா? எப்படி? பேலன்ஸ் டயட், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. உங்களுக்கு வெயிட்டை குறைக்கிறது ஏதாவது உதவி தேவை இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு கூட போட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக விஷயம் புரியும். நான் சொன்ன விஷயத்தை அப்படியே எழுதி எடுத்துக்கிடுங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், ஃபாஸ்டிங் இன்சுலின், இதெல்லாம் எழுதி எடுத்துகிட்டு மைண்டில் திங்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே கரெக்டாக புரியும். இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறாங்க சின்ன வயசில். அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். இதை சரி பண்ணணும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.